வணக்கம். tneducation யூடியூப் சேனல்லிருந்து பைத்தானை பற்றி பல காணொளிகளை வெளியிட்டுருக்கிறோம். இந்த வீடியோனுடைய தலைப்பு ஃபார். இந்த வீடியோவில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம்? ஃபார் லூப்னா என்ன? அது ஒயிலிருந்து எப்படி வித்தியாசப்படுது? அதை எப்படி பயன்படுத்துறது? அதற்கான உதாரணம் இதையெல்லாம் கற்றுக்க போகிறோம். ஃபார் லூப்புங்கிறது ரொம்ப எளிமையானது. இது என்ட்ரி செக் லூப்னு சொல்கிறோம், நுழைவு சோதிப்பு முடக்கு அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா கண்டிஷனை துவக்கத்திலே கண்டிஷன் லூப்பினுடைய துவக்கத்திலே கொடுக்கப்பட்டிருக்கும். கண்டிஷன் ட்ரூன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக் உள்ளே போகும். அப்படி இல்லைன்னா அந்த லூப்புக்கு வெளியே வந்துடும். ஒருவேளை எல்ஸ் கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக் 2 எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ இதனுடைய பொது வடிவத்தை பார்ப்போம், சின்டாக்ஸை பார்ப்போம். ஃபார் கவுண்டர் வேரியபிள் இன் சீக்வன்ஸ் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1. இங்கே எல்ஸ்ன்னு ஒரு பகுதி கொடுக்கப்பட்டிருக்கு. இது கட்டாயம் அல்ல, தேவைன்னா கொடுத்துக்கலாம். இந்த லூப் எக்ஸிக்யூட் பண்ணக்கப்புறம் இதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கும். ஒரு உதாரணம் பார்க்குறோம். ஃபார் ஏ இன் ரேஞ்ச் 1,25,1 நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த ரேஞ்சு கூட 3 வேல்யூ இருக்குது. இந்த ரேஞ்ச் என்ன செய்யும்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸை எடுத்துக்கும். இதனுடைய துவக்க மதிப்பு 1, இறுதி மதிப்பு 25 கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் துவக்க மதிப்பு நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதுக்கு முந்தைய மதிப்பை தான் பைத்தான் எடுத்துக்கும். கடைசியில் நம்ம ஸ்டெப் 1ன்னு கொடுத்தோன்னா ஒவ்வொன்றா அது கூட்டிக்கிட்டே போகும். முதல்ல ஏயோடைய மதிப்பு 1 இருக்கும், அப்புறம் 2 இருக்கும், அப்புறம் 3 இருக்கும். இப்படி மாறிக்கிட்டே போய் 24 போய் முடியும். கடைசியில் அந்த பை அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். இப்போ நாம் இங்கே ரேஞ்சை பார்க்குறோம். ரேஞ்சுங்கிறது ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸை எடுத்துக்குது. இங்கே 3 கொடுத்துருக்கோம். ஸ்டார்ட், ஸ்டாப் அண்ட் ஸ்டெப்னு கொடுத்துருக்கோம். ஸ்டெப் இந்த ப்ராக்கெட்டை கொடுத்ததுனால அது கட்டாயம் இல்லை. இதை நம்ம நிறைய உதாரணங்களில் பார்க்கலாம். ரேஞ்சுக்கு இங்கே நிறைய உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கு. பைத்தானில் போய் இதை நாம் எல்லாம் பரிசோதனை பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ ஃபார் ஏ இன் ரேஞ்ச் 1,25,1 கொடுத்துருக்குறோம். பிரிண்ட் ஏ. அப்புறம் இங்கே ஆப்ஷனல் பார்ட்டான எல்ஸும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இதனுடைய விடையை நம்ம பார்க்குறோம். இப்போ 1லேருந்து 24 வரைக்கும் பிரிண்ட் பண்ணிட்டு 25னா 24 வரைக்கும் பிரிண்ட் பண்ணோம். இப்போ நம்ம 2வது உதாரணம் பார்ப்போம். இப்போ இந்த ரேஞ்சில் துவக்க மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, இறுதி மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஸ்டெப்பு கொடுக்கப்படல. இது என்ன வித்தியாசம்? எந்த வித்தியாசமும் கிடையாது. அதே விடை தான், அவுட்புட்டு தான் வரும்.
ஏன்னா நம்ம வந்து ஸ்டெப்பு கொடுக்கலனாலும் அதனுடைய டிஃபால்ட் மதிப்பு வந்து 1ன்னு சொல்லி எடுத்துக்கும். இப்போ 1,50,2ன்னு கொடுத்தோன்னா இந்த 1லேருந்து இந்த 2 கூட்டிக்கும். அப்புறம் 1 2 கூட்டினா 3 5 7 அதாவது ஆன் நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணுறது தான் இந்த ப்ரோக்ராமினுடைய நோக்கம். இப்போ வந்துருச்சா 1 1 3 5 7ன்னு சொல்லி ஆன் நம்பர் எல்லாம் வந்துட்டு. சரி, நமக்கு ஈவன் நம்பர்ஸ்லாம் வேணும். துவக்க மதிப்பை மட்டும் மாற்றுறோம். துவக்க மதிப்பு 2, இறுதி மதிப்பு 50ன்னு கொடுத்துருக்குறோம். 50ன்னு கொடுத்தா 50க்கு வராது, 48 வரைக்கும் தான் வரணும். அதான் முந்தைய மதிப்புன்னு சொல்லி நம்ம வாதிச்சிருக்கிறோம். ஸோ 48 வரைக்கும் வந்துருச்சு. இப்போ 50, 0, -1 கொடுத்துருக்குறோம். இந்த ப்ரோக்ராமுடைய நோக்கம் வந்து எண்களை வந்து இறங்கு வரிசையில் பிரிண்ட் பண்ணுறது. 50லேருந்து 1 வரைக்கும். இறங்கு வரிசைங்கிறதுனால நம்பர் குறையணுங்கிறதுனால இங்கே -1 நாம் கொடுத்துருக்குறோம். ஸோ நான் விடை வந்துட்டு 50லேருந்து 1 வரைக்கும் வந்துடுச்சு. அடுத்தது நாம் வந்து சம் ஆஃப் த நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ப்ரோக்ராம் எழுத போகிறோம். இப்போ ரன் பண்ணுறோம். இப்போ 1லேருந்து இது வந்து 100 வரைக்கும் எடுத்துக்காது, 99 வரைக்கும் தான் எடுத்துக்கும். உங்களுக்கு 100 வரைக்கும் எடுத்துக்கணும்னு சொன்னால் 101 இதில் கொடுக்குறோம். ஸோ இதுதான் விடை. சம் ஆஃப் த நம்பர்ஸ் 1 + 2 + சொல்லி அப் டு 100 வரைக்கும் வரக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் இது. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள்.